அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இன்னும் கௌதம் இலக்கியாவை காணோம். நம்ம பிளான் கரெக்டா நடக்குமா? நடந்தே ஆகணும் அஞ்சலி. நம்ம சுரேஷ் தான் ஃபோன் பண்றோம். ஃபோன் ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்லு சுரேஷ், என்னாச்சு? கௌதம் இலக்கியாவும் எப்போ வராங்க? அவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதுக்குள்ள டாக்குமெண்ட்டை பூஜை பண்றதுக்காக சாமி ரூமுக்கு போயிருக்காங்க. அந்த கேப்ல தான் நான் உங்களுக்கு கால் பண்றேன். அந்த கௌதம்க்கு இலக்கியாவுக்கும் நாங்களே சமய ஒரு பூஜை போட காத்துட்டு இருக்கோம். இதுல தனியா அவங்க என்ன பூஜை போடுறாங்க? சரி, அவங்க எப்பதான் கிளம்புவாங்க? இப்ப கிளம்பிடுவாங்க மேடம். ஒரு நிமிஷம். ஆமா, அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு கௌதம் இலக்கியா மட்டும் தானே வராங்க, இல்ல வேற யாராவது கூட வராங்களா? வேற யாரும் வரல மேடம். ஜானகியம்மா பொன்னியம்மன் கோயிலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. தத்து பிள்ளையோட புது ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும்னு வேண்ட போவாங்க. வேற என்ன இருக்க போகுது? என் அம்மா ஏன் தான் இப்படி மாறிட்டாங்களோ தெரியல. சரி சுரேஷ், நாங்க கௌதம் இலக்கியாவுக்காக தான் எம்வாக் ஆபீஸ் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வரட்டும், பாத்துக்கலாம். ஓகே மேடம். கௌதம காலி பண்றதுக்கு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது கார்த்திக். பிளான் படி இன்னைக்கே உன் பேர்ல எல்லா சொத்தையும் மாத்திடல. அது மட்டும் நடக்கட்டும் ஆண்டி, அப்புறம் பாருங்க என் ஆட்டத்தை. இந்த முட்டாள் சொத்தெல்லாம் தனக்கு வரும் நம்பிட்டு இருக்கான். சொத்து வரும், ஆனா வந்த கொஞ்ச நாள்லயே நாங்க அதை புடுங்கி போண்டா. கௌதம், மனசுல சாமிய நினைச்சுக்கிட்டு இந்த ஃபைல உன் கையில வாங்கிக்கோ. கௌதம், அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம உனக்கு இந்த ப்ராஜெக்ட் வரணும். இந்தா வாங்கிக்க. தேங்க்ஸ் ஜானு. ப்ராஜெக்ட் வேணா கௌதம் கைக்கு வரும், ஆனா அவங்க கிட்ட இருக்கிற மொத்த சொத்தும் கைய விட்டு கார்த்திக் கைக்கு போக போகுதே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த நேரம் பார்த்து கார்த்திக் வீட்ல இல்ல பாத்தியா? அவன் மட்டும் வீட்லயே இருந்தான்னா இந்த நேரத்துல அண்ணனும் தம்பியும் அப்படியே ஜம்முன்னு கிளம்பி போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருப்பீங்க இல்ல? ச்சே, கடவுள் ஏன் தான் என்ன இப்படி எல்லாம் சோதிக்கிறானோ தெரியல. கவலைப்படாத ஜானு, கூடிய சீக்கிரம் கார்த்திக் இந்த வீட்டுக்கு வருவான். அவன் நிச்சயமா இங்க வரதான் போறான். ஆனா அப்ப நீங்க யாரும் இந்த வீட்ல இருக்க முடியாது. கார்த்திக் உங்களை இந்த வீட்ல இருந்து துரத்தி விட்டுருவான். சரி சரி, டைம் ஆயிட்டே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு அந்த ப்ராஜெக்ட் உங்க கையில வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க போலாம். சரிமா. சரி இலக்கியா, போலாமா? சரிங்க சார். இருங்க இருங்க. என்ன ஜானு, என்னாச்சு? என்னத்த எதுக்கு இருக்க சொல்றீங்க? இல்ல, கரெக்டா நீங்க கிளம்புற நேரத்துல சகுனம் சரியில்லை. கொஞ்ச நேரம் இருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போங்க. சகுனமா? என்ன சகுனம்? ஓ, என்ன சகுனம்னு தெரிஞ்சு போச்சு. என்ன நீ என்ன பார்த்தா உங்களுக்கு கெட்ட சகுனம் மாதிரி தெரியுதா? அதுல என்ன சந்தேகம்? ஊம்பாயாலேயே நான் கௌதம் இலக்கியாக்கு எதிரா சதி பண்ணுவேன்னு சொன்னவதானே. அப்புறம் என்ன, நீ மோசமான சகுனம் இல்லாம நல்ல சகுனமா? அண்ணி வேண்டாம், நீங்க எல்லாம் மீறி போறீங்க. நான் கெட்ட சகுனம்னா அப்ப இந்த இலக்கியா மட்டும் என்ன ராசிக்காரியா? இவளால நீங்க ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கதான் போறீங்க. அப்ப தெரியும் யாரு நல்ல சகுனம் யாரு கெட்ட சகுனம்னு. ஷோ,
இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நல்ல காரியத்துக்காக கிளம்புறீங்க, சண்டை போடக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, 2 பேரும் ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போங்க. எந்த சகுனமா இருந்தாலும் அப்படியே கரைஞ்சு போயிடும். இந்தாங்க நாங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஜானு கூட வா, கோயில்ல டிராப் பண்றோம். வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே நிறைய டைம் வீணா போயிடுச்சு. நீங்க கிளம்புங்க, நான் பாட்டுக்கு ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வரேன். சரி, பாத்து பத்திரம். சரி. வாயில கேட்போம். போங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன்ஸ் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.